தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளிலும் உங்களுடைய வீடுகளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். On this day also, we are very glad to meet you at your houses. நீங்கள் அனுப்புகிற சாட்சிகள் உண்மையாகவே எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. The testimonies which you are sending to us, it's very inspiring us. உங்களுக்கு அற்புதங்கள் செய்த தேவனை துதிக்கிறேன். The Lord who does wonderful miracle, and I'm praising God. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Continue to make known this program to your friends. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய ஜெபத்துல சில மணித்துணிகளை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். Spend some time in prayers for this program. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது என்று வேதம் சொல்கிறபடி, by the prayers of so many, the grace is being abounded in our lives. இந்த வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்பாய் கேட்கிறேன். We are very much pleadingly asking you to pray for this program. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Even on this day, let us go to the word of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம், John chapter 2. 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, you read verse 7. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். Jesus said to them, fill the water pots with the water, and they filled them up to the brim. இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know this incident. இயேசு தன் வாழ்ந்த நாட்களிலே, Jesus during these days, கானாவூர் என்ற ஒரு ஊர்ல ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார். Jesus was invited to a wedding at Cana. 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசுனுடைய தாயாரும் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. Verse 4 we find even Jesus' mother was also there. அங்கே திராட்சரசம் குறைவிட்ட சம்பவம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. It was a time where they ran out of wine. அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுனுடைய தாயார் போய் அவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள். Jesus' mother went to them and then is pleading Jesus to do some miracle. 4வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read verse 4, 3லிருந்து 4 வரைக்கும் படிக்கும்போது, திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். When they ran out of wine, the mother of Jesus said to him, they have no wine. For Jesus said to her, woman, what does your concern have to do with me? My hour has not yet come. தொடர்ந்து படிக்கும் பொழுது, when you read further, அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். His mother said to the servants, whatever he says to you, do it. தொடர்ந்து படிக்கும் பொழுது 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read verse 7, இயேசு அவர்களை நோக்கி, Jesus said to them, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். fill the water pots with water. அவங்க அதில் நிறைய நிரப்பினாங்களாம். And they filled it. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுவாக இருக்கிறது. The title of the sermon is, வெறுமையை நிரப்புகிற ஆண்டவர். the Lord who fills the emptiness. வாசல் அருகே வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புறாங்க. They were filling the water that was kept in the gates. அந்த கற்சாடிகள் இருக்கிற வெறுமையை நிரப்புகிறார் ஆண்டவர். And the Lord is filling that emptiness of that particular அந்த பாத்திரத்தில் இருக்கிற வெறுமையை நிரப்புறார் ஆண்டவர். The Lord is filling that particular emptiness. அந்த பாத்திரமே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருக்கிறது. Think of this particular water pots that is just kept aside. அநேகருடைய பாதம் படுகிற இடத்துல இருக்கிறதுங்க. It was there. These water pots were kept in a place where everybody will come and then clean their feet. ஒருவேளை அந்த பாத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நிலைமை தான் இருக்குது. But might be nobody would have cared about these pots also. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பாத்திரத்தில் இருக்கிற வெறுமையை மாற்றுகிறார். At that place, the Lord is removing the emptiness of that particular pot. இந்த குடும்பத்திற்கு அற்புதம் செய்வதற்காக வெறுமையாய் இருக்கிற அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். In order to do a miracle for this family, the Lord is filling up this particular pot. எதற்காக இந்த அற்புதம் நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, if you see why this miracle is happening, எல்லாருடைய வீட்லயும் ஒரு திருமணம் நடக்கிறதுங்க. In every houses there is a wedding. ஒரு சுப காரியங்கள் நடக்குது. Some good occasions are happening. நிறைய திருமணத்தினுடைய அந்த அழைப்பிதழ்களை நம்ம பார்ப்போம். In all the wedding cards you see, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, they will say these things come from the Lord என்று எழுதி இருக்கும். That's how it is written. ஆனா நீங்க வீட்ல போய் பார்த்தீங்கன்னா, but when you go to their house and see, அவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்காது. what is written in the card and it is not matching over there.
அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்காது. Like what is written there, it is not matching with their lifestyle. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I'm repeating it again. இந்த அற்புதம் ஏன் நடக்கிறது, Why this like miracle is happening? இந்த வார்த்தை நீ தொடர்ந்து படிக்கும் பொழுது When you read further, இயேசு கிறிஸ்து இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். Jesus was called, invited to this particular wedding. தேவனுக்கு பிரதானமாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Like it was a grand invitation given to Jesus. அவங்க எப்படி அழைச்சாங்கன்னு ஒருவேளை நமக்கு தெரியல. We do not know how they particularly went and invited or not. தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அந்த குடும்பத்தார் தங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தாங்க. But this particular family has given the priority to Jesus. யாருடைய வெறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார்? Look here, whose emptiness the Lord is removing. தன்னுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார். The Lord is removing the emptiness of a man who gave priority to Jesus. அவர்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்கிறார். And to those people the Lord is doing miracle. பெரிய ஒரு திருமணம் நடக்குது. It's a grand wedding. அந்த திருமணத்துல ஒரு குறை வரும் பொழுது எப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று பாருங்க. When something is lacking, look here, like when using what kind of people the Lord is doing miracle. பாத்திரம் மனிதனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Like this parts or vessels are always symbolized for a human being life. பாருங்க, ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பாத்திரம். This water parts are not really concerned at the wedding. அந்த பாத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு ஒருவேளை கொடுக்கப்படாம தான் இருந்திருக்கு. Nobody was given the great importance for this part. நீங்க ஒரு பாருங்க, நீங்க ஒருவேளை சகோதரிமார்கள் இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. Maybe some sisters you are watching this particular thing. சமையல் பாத்திரத்தை கழுவுற மாதிரி நம்ம வீட்டு முன்னணியில இருக்கிற அந்த பாத்திரத்தை யாராவது கழுவுவாங்களா? Like how you will carefully clean your vessel, the same thing you will not give importance to the part that is simply lying just in front of your houses. டீ பாத்திரத்தை கழுவுற மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற தொட்டியை நம்ம கழுவுவோமா? Like how you will clean your teapot, you will not be cleaning the same thing for your the other simple parts. இது இயல்பாகவே எல்லாருக்குள்ள இருக்கிறது. This is very natural in every one of us. மனிதர்கள் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. The Lord never looks at things like how we look at things. வெறுமையை நிரப்புகிற ஆண்டவர் இந்த உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். Like he is a God who will fill your emptiness and he is present in your house. குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உங்களை தான் உங்களுடைய முழு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். Like you might be thinking, oh, like every of my relatives have just like kept me aside. Do you know the Lord will use you? இதுவரைக்கும் உங்க குடும்பத்திலிருந்து தான் உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டிருந்தது. Like thus far, like you are receiving something from your families. இனி வருகிற நாட்கள் உங்க குடும்பத்துல ஒரு குறைவு ஏற்பட போகிறது. In the days to come, like there will be something lacking at your family. பெரிய ஒரு குறைவா இருக்கலாம் அது. Might be like a big lacking also. புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை கொண்டு அந்த குறைவை நிறைவாக்க போகிறார். Like since they all rejected you, do you know the Lord will use you to fill their emptiness. உங்களுடைய இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your hearts will be thrilled and you will be rejoicing. ஒரு நாள் உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, வெறுமையா இருப்பதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. Never give your heart to stay emptied. நம்முடைய இருதயம் வெறுமையா இருக்கும் பொழுது, when your heart is empty, பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. Satan want to put a lot of things in your hearts. சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வான் என்று அறிந்து கொள்ளுங்க. Satan wants to rule over your heart. நீங்க ஆதியாகம புத்தகத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, when you read Genesis, அங்கே நம்ம ஏவாளருடைய சம்பவம் ஆதாமுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. you find the stories of Adam and Eve. அந்த இடத்துல தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல ஒரு இடைவெளி ஏற்பட்ட பொழுது, ஒரு வெறுமை வந்த பொழுது, when there was when the people they sinned and they parted from the Lord, there was a big emptiness. அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்த பார்க்கிறோம். Look here, like immediately Satan wanted to come and work in their hearts. ஆகவே தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Therefore give priority to God. இந்த வருடத்துல நீங்க தீர்மானம் பண்ணணும். Like in this year you have to decide. இந்த வெள்ளிக்கிழமை இரவு நீங்க தீர்மானம் பண்ணணும். In this Friday evening you have to decide. தேவனுக்கு உங்களுடைய குடும்பத்துல அழைப்பு கொடுங்க. Like invite Jesus into your family. அனுதினமும் தேவனுடைய பாதம் உங்களுடைய வீடுகளில் படட்டும். Every day let the feet of Jesus touch your family. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் தங்கி இருக்கட்டும். Let the word of God dwell in the hearts of yours. யாருடைய வெறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார்? Whose emptiness the Lord is changing. தேவன் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமையை தான் ஆண்டவர் மாற்றுறார். The Lord will change the emptiness of the person who invites him into his life. யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிரப்புகிறார்? In whose life the Lord is filling them. தேவன் நிக்கிறார் பாருங்க நம்ம பக்கத்துல. The Lord is just standing along with us. தேவன் தங்கி இருக்கிறார் பாருங்க நம்முடைய குடும்பத்துல. The Lord is dwelling in our family.
அங்க இருக்கிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார். The Lord will change that particular emptiness. அங்க இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். The Lord will change that emptiness and He'll fill it. ஒருவேளை ஊழியம் பல வருடமா நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம். Maybe you are working, you're doing ministry for a long years. பெரிய சர்ச் கட்டி இருக்கேன் பாஸ்டர். You're saying, Pastor, I built a big church. ஆனா ஆலயம் வெறுமையா இருக்கிறது. But the church is empty. நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. Like you are giving priority to God. அதை அறிந்திருக்கிறார். The Lord knew it. தேவன் உங்களுடைய ஊழியத்தில் அற்புதம் செய்கிற வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. This year will be the year where the Lord is doing miraculous things in your family. கச்சாடியை நிரப்பின அதே ஆண்டவர், The Lord who filled the empty parts. அந்த திருமண வீட்டிலே குறைவுகளை நிறைவாக்கின அதே ஆண்டவர், The Lord who filled the emptiness at that particular family. உங்களுடைய திருச்சபையினுடைய காரியத்திலே கிரியை செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. The Lord will do some miraculous things in your church as well. நீங்க தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, When you read further into this particular words, அங்க பந்தியில உணவருந்தினவங்க, the people, those who came there to feast, மணவாளன் இடத்துல போய் பேசுறாங்க. they are going to this bridegroom and they're talking. யாருமே முதல் பந்தியில நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. Like normally like usually people give a good food at the first dining. கடைசி பந்தியில இருக்கிறவங்களுக்கு இந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதா இருக்காது. When people come at the last, normally this wine will not be tasting so good. ஆனா நீரோ இதுவரைக்கும் ருசியான ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்றாங்க. They are asking to this bridegroom, how come you kept this good wine till this far? மணவாளனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Like you got to be the people those who thank the bridegroom. மணவாளனாகிய இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். You have to be thankful to the bridegroom Jesus, like you have to thank him every time. திருச்சபைகள் மணவாளனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Right, the church has to be faithful to the bridegroom. குடும்பங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Family have to be faithful to God. திருச்சபைகள் இன்னைக்கு தேவன் செய்த நன்மைகளை ஆங்காங்கே மறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். You find the church is forgetting what the Lord is doing. தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், Like they are doing a lot of things that are saddening the heart of God. நீங்க அந்த அற்புதத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, When you read the miracles, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்கள் எப்படி இருக்கும், like how the miracle will be there in our lives. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிகிற வரைக்கும் அந்த அற்புதம் இருந்திருக்கிறது. Till the end of the event, this miracle was there. இனி வருகிற நாட்களிலே, In the days to come, தேவன் தம்முடைய திருச்சபைகளை செய்கிற அற்புதங்கள், like the miracle that the Lord is going to do in your churches, தேவன் தம்முடைய திருச்சபைகளை செய்கிற கிரியை, the Lord is going to do some work in the churches. தேவனுடைய வருகை வரைக்கும் இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Know that these miracles will stay till the arrival of Jesus. அநேகரை திருப்தியாக்குகிற வார்த்தைகள் இந்த திருச்சபைகளுடைய பலிபீடத்திலிருந்து கடந்து வரும். Like from the pulpit of the churches, the words that will satisfy the heart of people. ஒருவேளை நீங்க எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது பாஸ்டர், Maybe you're telling, Pastor, I do not know how to preach also. நீங்க நினைக்கிறீங்களா? Maybe you're thinking like that. உங்களுடைய நாவிலிருந்து அநேக ஜனங்களை திருப்தியாக்குகிற வார்த்தை கடந்து வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord will use your mouth to satisfy so many hearts and souls. வெறுமையான உங்களுடைய நாவை ஆண்டவர் நிரப்புகிற நாட்கள். Like this is the day where the Lord will use you to fill the emptiness of so many people. உங்களோடு கூட தேவன் இருக்கிறதை அநேக ஜனங்கள் பார்க்க போறாங்க. Many will know that Lord is with you. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, When you read Luke chapter 5, அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. there you see a thing over there. அங்கே வெறுமையான படகை நிரப்பின ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. Where you find the Lord is filling this empty boat. 5 லிருந்து 7 வரைக்கும் படிக்கும் பொழுது, When you read from chapter 5 verses 5 to 7, பாருங்க 5ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. அவங்க சொல்றாங்க, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். They're telling like we have toiled all night. ஆனாலும் ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. But nothing has happened. இந்த வார்த்தையை யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, like who is saying this word? அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Apostle Peter is telling this. அவர்கள் மீன் பிடிக்கிறதுல கை தேறினவர்கள். Like he is very like excellent in catching fishes. இரவு நேரத்துல பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல. Like at night, like they have toiled a lot, but nothing they caught. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி அதை செய்கிறேன்னு சொல்றாங்க. They're telling, but nevertheless, but still your words come. That's why we are doing this. நம்ம யோவான் புத்தகத்துல பார்த்தோம். But like in the book of John we saw, இயேசுவினுடைய தாயார் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. like Jesus' mother is saying this. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. Jesus' mother is telling, whatever he tells, do it. இந்த இடத்துல
பேதுரு சொல்லுகிறார், Here Peter is telling, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறோம்? nevertheless at your word, வலையை போடுகிறேன், nevertheless at your word I will let down the net. நான் கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லுகிறார். He's telling, I will obey. பாருங்க 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, Verse 6, when you see, அந்தபடியே அவர்கள் செய்து and they have done the same way, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். they caught a great number of fish and the net was breaking. வெறுமையான கற்சாடியை நிரப்பின ஆண்டவர், The Lord who filled the empty pots, அந்த திருமண வீட்டில் குறைவை நிறைவாக்கின ஆண்டவர், the Lord who like filled all the lackingness at the wedding of Cana. இந்த இடத்துல அந்த படகை நிரப்புவதை பார்க்கிறோம். Here you see the same God is filling this boat. வலையை கிழியத்தக்கதாக அற்புதத்தை செய்கிறார். It was a great miracle, even the nets were breaking. இந்த படகும் குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Like even this boat is symbolizing a family. குடும்பத்தை முன்னிறுத்தி இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking these words by giving priority to your families. நீங்க ஒரு நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு உங்களுடைய கையில எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். You might be thinking like, I'm striving a lot, I'm toiling a lot, but nothing has happened. ஆனால் இன்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். Do you know today the Lord is coming into your houses? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிரசன்னத்துல உன்னுடைய வேலைகளை நீ செய். God is telling, like, in my presence do your work. என்னுடைய வார்த்தையின்படி நீ கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God is telling, do your work by my words. அவனுக்கு இந்த தொழிலிலே ஞானம் இருக்கிறது. Like he has a very excellent knowledge in catching fishes. அனுபவம் இருக்கிறது. He has a lot of experiences. ஆனால் அவர் சொல்கிறார், But the Lord is telling, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி இதை செய்கிறேன். but nevertheless God, because your word said, that's what I'm doing. உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். Because you say so. அது மட்டுமல்ல, Not only that, அந்த படகு நிரம்பினது மட்டுமல்ல, not only that, அந்த படகு நிரம்பி மற்ற படகுகளுக்கு அதை பரிமாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. look here, the boat was filled and they were sharing from their boat to other boats. நம்முடைய குடும்பத்தில் வருகிற ஆசீர்வாதம், Like the blessings that is coming to your family, அநேகரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். it will be a blessing that is blessing so many other families. ஆண்டவர் சொல்கிறார், Lord is telling, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்கள் like you are listening to these words. குடும்பமாக உட்கார்ந்து கேட்கலாம். Maybe you are sitting as a family and then listening. ஒருவேளை நீங்க டிராவல்ல இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். Maybe you are traveling and then you're listening to this. உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted his words to be ringing at your family. இந்த வாழ்க்கை பயணமாகிய அந்த படகு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதாக இருக்க வேண்டும். Like this life journey of the boat, like it has to go according to the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுதுதான் தேவன் வந்து அந்த இடத்துல நிற்க முடியும். Only when you live by the word of the Lord will stand for you. அப்பொழுதுதான் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து வாசம் பண்ண முடியும். Then only the Lord will come and dwell in your family. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். Then only like the Lord will know what is lacking at your family. அப்பொழுதுதான் நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டும். Then only like your efforts will reach the Lord. இனி ஒரு நாள் உங்களுடைய கைகள் வெறுமையாக இருக்க போறதில்ல. Hereafter like your hands will never be emptied. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இனி ஒரு நாள் உங்களுடைய பிரயாசங்கள் வெறுமையாய் போவதில்லை. In the name of Jesus I'm telling, like your efforts will never go in vain. ஊழியத்தில் நீங்கள் விதைத்த விதைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. The seeds that you sowed at your ministry will never come empty to you. ஒரு நாள் உங்களுடைய பிரயாசங்களை தேவன் மறந்து போகிறவர் அல்ல. The Lord will never forget all the efforts that you put. வலைகள் நிரம்ப போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling, your nets will be filled. நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டீங்க பாருங்க. Like as you like really given your efforts for your ministry. வலைகள் கிழியத்தக்கதான ஆத்துமாக்களை தருகிற நாட்கள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். The Lord is telling, I'm going to bring a lot of souls into your church in such a way that your net will break. உண்மையா இருந்து என்னுடைய தொழிலில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்றீங்க பாருங்க. You are thinking like I'm very faithful at my business but nothing is improving. தேவன் உங்களுடைய படகை நிரப்புற நாட்கள் வருகிறது என்று சொல்லுகிறார். You know the days are coming. The Lord is going to fill your boats. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. Think of this which the Lord is thinking. நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். You got to be thankful. அவர்களுடைய வெறுமையை ஆண்டவர் நிரப்புகிறார். The Lord is filling their emptiness. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படணும். Like you have to like work according to the word of the Lord. அந்த படகை நிரப்புகிறாக ஆண்டவர் இருக்கிறார். Look here, and those people's boat will be filled. தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது, when you read further, யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும் பொழுது, when you read from John chapter 6, அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. there you see an incident there. 6ஆம் அதிகாரம் 12 13 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. Verse 12 and 13 you find,
அங்கே அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். There you see the Lord is blessing this particular bread. அப்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்றார், பெருக பண்ணுகிறதை பார்க்கிறோம். Where you find the Lord is multiplying this bread. அது பாருங்க, துணிக்கைகளை மிகுதியாக எடுக்கும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். Like the Lord did a miracle where they got the extra loaves. நிறைய பேர் சொல்லுவாங்க, Like many people told. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அப்ப நான் நிறைய செய்கிறேன். And many people used to say, like, let God bless me, then I will do something for the Lord. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன? Do you know what the Lord expects from you? தேவ சமூகத்தில் நாம் எதை கொண்டு வர வேண்டும்? Like, what do you have to bring to the Lord? நம்ம கையில் இருக்கிற தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். What you have at your hands, you have to first give it to the Lord. ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்க? What many people used to think? தேவன் என்னை நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தேவ சமூகத்தில் பெரிய ஒரு காணிக்கையை கொண்டு வந்து வைக்கிறேன். They used to tell like, let God bless me first, and later on I will give something to the Lord. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What the Lord expects? நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God is expecting whatever you have of you and bless others with that. நம்மிடத்தில் இருக்கிற சிறு காரியத்தை ஆண்டவர் நிறைவாக ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Like whatever you have, very few, and even that the Lord wanted to bless. கொஞ்சத்தை நிறைவாக்குகிற ஆண்டவர். The Lord who wanted to even multiply the few things. நம்ம இடத்துல இருக்கிற சிறு காரியத்தை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Like with the few that you had, the Lord wanted to bless so many people. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க இது சின்ன காரியம், இதை வச்சு எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். You might be thinking, this is a very small thing. How I'm going to bless others? ஆகவே ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அது வந்து சிறிய காரியம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. Therefore, you might be thinking, this is a very simple thing. What I will do with that? Never be discouraged with those kind of thinkings. நீங்க இந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. Read about this particular incidents. அந்த நாட்கள்ல இருந்த ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. The people over there, how much they would have had. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 இட்லி 3 இட்லிக்கு மேல நம்மளால சாப்பிட முடியல. Today, you will not be able to eat more than 2 or 3 idlis. ஆனா நீங்க நம்முடைய முன்னோர்கள் எடுத்து பாருங்க. And you look at your early forefathers. அவங்க நல்ல திருப்தியா சாப்பிடுறவங்களா இருந்தாங்க. They are normally the people those who eat really well. ஆனா அவ்வளவு பேருக்கும் போதுமானதாக இந்த ஆகாரம் இருந்திருக்கிறது. Look here, when the Lord multiplied, it was sufficient for all those people. 2 வசனம் தான் நமக்கு மனப்பாடமா தெரியும். Only 2 words we know. 10 வசனம் தான் நமக்கு மனப்பாடமா தெரியும். Only 10 verses we know. அந்த 10 வசனத்துல ஒரு வசனத்தை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, with that 10 verses, whatever you know, when you share it to others, அது வெறுமையா இருக்கிற அந்த மனிதனுடைய இருதயத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது. And that particular God's word, when you share with others, this word will change the emptiness in their hearts. அது ஒரு மனிதனை மட்டுமல்ல, not only that one particular man, ஒருவேளை ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிக்கும். maybe it will bless the whole nation. ஒருவேளை ஒரு முழு தேசத்தை ஆசீர்வதிக்கும். It will bless the whole nation. ஒருவேளை ஒரு முழு குடும்பத்தை அதை It ஆசீர்வதிக்கும். will bless the whole family. ஒருவேளை முழு உலகத்தையும் கூட ஆசீர்வதிக்கும். It will bless the whole world. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. Think about this very carefully. அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்காங்க. Apostles were 12 people. ஆனால் தோமா மட்டும் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. Look here, Thomas have come to India. ஒரு மனித நிமித்தமாக முழு இந்தியாவும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? Just because of one man, the whole India was changed. கிட்டத்தட்ட தேவனுடைய வார்த்தை முழு இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Almost all the parts of India got to know the word of the Lord. நோவாவுடைய அந்த ஆவிக்குரிய பிறப்பாக நானும் நீங்களும் இருக்கிறோம். Of you and me, the faithful descendants of Thomas. அவர் வந்து ஒரே ஒரு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறாரு. Thomas have come here and to share the word of the Lord. எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குதுன்னு பாருங்க. Look here, how much radical impact has happened here. ஆகவே நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட, whatever the simple thing that you are doing, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்கிற சிறு காரியம் கூட, whatever the simple things that you are doing, பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். it will bring a great impact, great change. பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். It will bring a great change. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு சாட்சி சொன்னாரு. I know a pastor who shared a testimony like this. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஒரு மலை மேல ஒரு சபை இருந்ததாம். In a city there was a church on the mountain. அந்த சர்ச் வந்து விரிவாக்கம் பண்ணுவதற்காக புதிதாக ஒரு இடத்தை தேடி கொண்டு இருந்திருக்காங்க. And that church they were trying to look at a place where they will expand. அப்ப அந்த திருச்சபையினுடைய
மூப்பர் ஒருத்தர் வந்து ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறார். And that church elder was praying like this. அவர்கள் தான் அந்த திருச்சபைக்கு முழு பிரயாசமும் படுறவங்க. And this particular person is the one who gives a lot of efforts to the particular church. அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். As this elder was praying, the Lord told something. மலை மேல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை போய் வாங்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். The Lord told them, it seems, like go on the top of the hill and then buy that particular place. ஆனா பட்டணத்தை விட்டு மிக உயரத்துல அது இருக்கு. But this is a place, it is far away from the city. ஆண்டவர் சொல்லும்போது அந்த இடத்துக்கு போறதுக்கு பாதைகளே இல்ல. When the Lord said there was no road also to reach the particular mountain top. அப்ப ஆண்டவர் சொன்னாரு அந்த இடத்தை தான் நீ வாங்கணும்னு சொல்லிட்டாராம். Then the Lord told to this particular elder, you have to buy that particular land. ஒரு சின்ன தொகை தான் அவர்ட்ட இருக்குதா. Like he had only few money in his hand. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தார் போய் அந்த இடத்தை போய் வாங்கி இருக்காங்க. Like with that money they went and they bought the land. அவங்க கையில் இருந்த பணமும் அந்த இடத்தினுடைய தொகையும் சரியாக இருந்திருக்கிறது. Like whatever the money they have in their hand, that money was sufficient to buy that particular land. நான் சொல்லுகிற காரியம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. Like whatever the testimony I'm sharing, it happened 40-50 years before. இந்த இடத்தை அவங்க வாங்குனதும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உனக்கு அறிவே இல்லை, அப்ப இங்க வந்து வாங்கியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. The moment they bought this land, everybody was scolding them. What is this? You got this land? இந்த சர்ச்சுக்கே ஆட்கள் வர முடியல, மலை மேல இருந்தா எப்படி வயசானவங்களா வருவாங்க சொல்லி பேசியிருக்காங்க. Like people was like mocking at him, saying, people are not coming to this church also. How come people are going to climb up and come there? நீ இந்த இடத்தை வாங்கி கொடுக்க கூடாங்கிறதுக்காகவே இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னு சொல்லி சிலர் பேசியிருக்காங்க. Some people even criticized him saying that just in order not to get the place, that's why you have done this. ஏன்னா அவர் இடத்துல இருந்து சின்ன தொகை தான். Because he had very few money in his hand. அந்த தொகையை வச்சு அந்த இடத்தை வாங்கிட்டார். With that money he bought this land. சின்ன தொகை. A very few money. சில நாட்கள் கழிந்து like after some days அரசாங்கம் ஒரு அறிவிப்பை அறிவித்ததா. like the government proclaimed something. இது வந்து நம்ம இருக்கிற அந்த பகுதி வந்து பள்ளமான ஒரு பகுதியா இருக்குது. The government said the place that we are living, it's a very down valley. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு டேம் ஒன்னு கட்ட போறோம். Like we are going to remove all this and we are going to build a dam here. ஆகவே மேல இருக்கிற பகுதியில எல்லாருக்கும் நான் இடம் கொடுக்கிறேன், எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. They told it seems like we are going to give you all the land at the top of the mountains. அந்த நேரத்துல அந்த திருச்சபையினுடைய நிலங்களும் என்ன செய்த அரசாங்கத்தால கையகப்படுத்தப்பட்டது. Even the place which they had at the plain, even that was also taken by the government. இப்போ எல்லாரும் எங்க டிராவல் பண்ணி போறாங்கன்னு பாத்தீங்க. Look here now, everybody were traveling to this particular ஆண்டவர் முன்னறிவித்த அந்த மலை மேல இருக்கிற அந்த இடத்துக்கு நேரா கடந்து வந்துட்டாங்க. Now they have to climb up to the mountains which the Lord already told this person. சிறு தொகையை வச்சு வாங்கின அந்த இடம் which very limited amount with whatever they got. இப்போ விலை மதிப்பற்ற ஒரு இடமாக மாறி போயிருச்சு. Now it become a precious land. இன்றளவு அந்த இடத்துல திருச்சபை இருக்கிறது என்று அந்த தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல சொன்னார். Even today the church is there situated at the top of the mountain. சின்ன ஒரு பிரயாசம் தான். A very little effort. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு என்று பாருங்க. Think of this, how much big blessings it has got. சின்ன கீழ்ப்படிதல் கூட a very small obedience. பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். It will bring a greater blessing. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. It will bring a greater blessing. நீங்க யோவான் அந்த கானா ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது கூட when you look at in the wedding of Cana, அங்கேயும் அவங்க கீழ்ப்படிறாங்க. like there also they are obeying the Lord. அவருடைய தாயாரும் கீழ்ப்படிறாங்க. The mother was also obeying. வேலைக்காரங்களுக்கு என்ன நடக்குனே தெரியல. The servants do not know even what is happening. அவங்க பச்சை தண்ணி கொண்டு போய் ஊத்துங்க அப்படினு சொல்றாங்க. Like God is telling just pour some water. கொண்டு போய் ஊத்துறாங்க. They are just doing it. கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். You and me have to be the children who obey the Lord. இறுதியாக சொல்கிறேன், கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். Finally I am saying you have to be the children who obey the Lord. யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? To whom you have to obey? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. As children of God whom we have to obey. மணவாளன் என்ன சொல்கிறான் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டுமா? Whatever the bridegroom says, obey as it is. இயேசுவுடைய தாயார் இப்படி சொல்றாங்க. That's how Jesus' mother is telling. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படியுங்க. Whatever he says, just obey it. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? What does the Lord wanted from you? நம்முடைய முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wanted you to worship him with all your hearts. நம்முடைய இருதயத்திலிருந்து துதிக்கிற துதி நம்முடைய இருதயத்திலிருந்து அனுதினம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The praise has to come from your hearts. தேவனுடைய அதிசயங்களை தேவனுடைய மகத்துவங்களை புகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted you to always declare and proclaim his goodness. நம்முடைய முழு கவனம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted you to give full efforts and concentration to Jesus. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். And to those people the Lord is doing some miracle. அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமைகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். And the Lord is removing all the emptiness in those people's life.
உண்மையாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். And the Lord is really blessing to those people. எனக்கு நிறைய பேரை தெரியும். I know a lot of people. நிறைய பேர் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். I have seen so many people who are blessed by the Lord. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் தூத்துக்குடி பட்டணத்துல. One of my friend is there in Tuticorin. அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். Like he is a guy who give important to God's word. அவங்களுடைய தகப்பனார் குறிப்பிட்ட வயது வந்து அவர்களை கைவிட்டு விட்டார். Like at one particular point of time his father forsook him. அவர் முழு குடும்பத்தையும் கைவிட்டு விட்டுட்டு வெளியேறி விட்டார். His father forsook his whole family and he left away. இவர் ஒருவர் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். He is the only man who obeyed God's word at the time. தன்னுடைய தகப்பனார் செய்த தொழிலை இவர் போய் பின்தொடர்ந்தார். Like he was following the work of his business of his father. ஒரு கூலி தொழிலாளியாக அந்த இடத்துல போய் நின்னார். Like he went as a coolie worker there. தேவனுக்கு கீழ்ப்படிந்த வேலையை செய்தார். Like he continued to obey the Lord. கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். Slowly the Lord blessed his family. ஒரு குறிப்பிட்ட நிலை வந்ததும் At one particular point of time, அவர் தம்பி இவரும் சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. his brother and him, like they were both partnering and they were doing this work. ஒரு குறிப்பிட்ட நிலை வந்ததும் அந்த தொழிலை அவருடைய தம்பி இடத்துல கொடுத்து விட்டார். At particular point of time he has given this particular business to his brother's hand. இவர் திரும்ப போய் மீண்டும் தனியாக ஒரு தொழில் தொடங்குறார். He went again and he started another business. அந்த தொழிலில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். And there also the Lord blessed him. ஒரு வீடு கட்டுகிறார். Like he built a house. தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிறார். He let his brother got married. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். Slowly, step by step, the Lord blessed him abundantly. இன்றைக்கு அநேகருக்கு தொழில் கொடுக்கிற ஒரு நபராக அவர் இருக்கிறார். Today he is being blessed by the Lord and he is giving a lot of job opportunities to so many people. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருக்கிறார். The Lord blessed him so much. இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறேன் பாருங்க. Even as you are as we are preaching this, ஒரு காலத்துல துன்மார்க்கமா இருந்த எனக்கு, like once I was living a wicked life, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவரும் அவர்தான். Like he was the one who even proclaimed God's word to me as well. உண்மையாக இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். From the depth of my heart and I'm thanking the Lord. அவர் அறிவித்த ஒரு ஆண்டவருடைய வார்த்தை, like the few words about the Lord which he spoke to me, சின்ன வார்த்தை தான் சொன்னாரு. the very few words. ஆண்டவரை நேசிக்கிற ராஜாமணி. He said to me, like Rajamani, the Lord loves you. நாம இப்படிப்பட்ட தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். He said we should not be doing all these things. நான் அன்னைக்கு ரொம்ப கடினமா சத்தம் போட்டேன். On the day, like I was really scolding him. இன்றளவு எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Even to this day, like our friendship is there. நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Whenever we meet again, like we always thank the Lord for our lives. பாவத்தினால் நிறைந்திருந்த இருளினுடைய ஆதிக்கத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்த ஆண்டவர், the Lord who came as a light to our lives. என்னுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமையை மாற்றின ஆண்டவர், the Lord who changed the emptiness in my life. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமைகளை மாற்றுவதற்கு போதுமானவராக, the Lord is there even to change the emptiness in your life as well. உங்களை கொண்டு மற்றவர்களுக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord will do miraculous things even for you as well. ஒரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் சோர்ந்து போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். Never be disgraced in the presence of God. மணவாளனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Listen to the words of the bridegroom. மணவாளனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Listen and give priority to God's word. தேவ பிள்ளைகள் மணவாளனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Like as children of God, give priority to God's word. திருச்சபையானது மணவாளனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். Church, you have to be under the control of God. திருச்சபையானது மாம்சத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. The Lord does not want the church to be under the bondage of the flesh. ஏனென்றால் திருச்சபைக்காக தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். Because the Lord has given his own blood for the church. மனிதர்களுடைய பிரயாசத்தினால் திருச்சபை உண்டாக்கப்படவில்லை. The church is not created by the efforts of men. தேவனுடைய சொந்த ரத்தத்தினால் திருச்சபை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. The church was bought by the precious blood of Christ. இன்றளவு மீட்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Even today the Lord is like redeeming his people. அநேக மனிதர்கள் திருச்சபையில வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். So many people were like coming to the church and the Lord is protecting them. எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த திருச்சபைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். So many missionaries have shed their bloods for the church. எத்தனையோ ஊழியக்காரர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். So many people have given their life as martyrs for Christ. எத்தனையோ பேர் தங்களுடைய சொத்துக்களை இந்த திருச்சபைகளுக்காக இழந்திருக்கிறார்கள். So many people have lost their possession for the churches. எவ்வளவோ ராஜாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களுடைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். So many kings have even given their wealth for the church. இந்த தேசத்தை பார்க்காத மனிதர்கள் கூட அந்நிய தேசத்திலிருந்து இந்த தேசத்தில் நடக்கிற சுவிசேஷத்திற்காக தங்களுடைய பிரயாசத்தை அனுப்பி இருக்கிறார்கள். The people, those who have never seen our country, also have provided money for the evangelistic crusade meetings for our church. ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord is blessing every efforts. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is very important that we have to obey the Lord. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய
உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுவார். When you are like that, the Lord will remove all the emptiness. நாம் ஜெபிப்போம். Let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our Holy Father, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். we wanted to thank you for this ஆண்டவரே, time. காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவரே குறைவை நிறைவாக்கி எங்களுடைய ஆண்டவர், The Lord who changed the emptiness at the wedding of Cana. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய அந்த படகை இருந்த வெறுமையை மாற்றின ஆண்டவர், The God who will change the emptiness at the boat. ஆண்டவரே அநேகருக்கு அப்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றின ஆண்டவர், The Lord who blessed the loaves and multiplied it, O இந்த God. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். God, we pray that you will do the same miraculous things in the people, those who are listening to your words today. இந்த புதிய வருடத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். Father, in this new year, let some miracle happen in their lives. உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let God, let your children be a blessing to so many people. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Father, bless their hands' work. பெரிய காரியங்களை செய்வீரா. Go, Father, you do wondrous things, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray. ஆமென். Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. My dear ones, may the Lord bless you. தொடர்ந்து தேவ சமூகத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இருதயத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். Continue to stand firm in the Lord. கர்த்தரோட கடமை உங்களோடு கூட இருப்பதாக. May the Lord's hand be with you. ஆமென். Amen.